Hi everyone, welcome to Gate Acharya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெக்வயர்மெண்ட் டீடைல்ஸ் யார் போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் ஒன் ஆஃப் த PSU கம்பெனி மஹரத்னா செக்மெண்ட்டுக்குள்ள வருது. யாருக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனிங் 2026க்கு 4 ஸ்ட்ரீம்ல கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ். கேட் எக்ஸாம் 2026 த்ரூல இதை வந்து ரெக்வயர்மெண்ட் பண்றாங்க. ஸோ இது டீட்டெயில்டா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போதைக்கு டென்டேட்டிவா இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் பார்த்துட்டீங்கன்னா வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ். கோர்சஸ் எப்படி பண்ணிருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE, BTech, BSc இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர், electricals and electronics, power system engineering, power engineering, electrical. And electronics பார்த்தீங்கன்னா electronics and communication, electronics and telecommunication, electronics and electrical communications, telecommunication engineering. சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா civil engineering கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 60% மினிமம் வந்து ஸ்கோர் நீங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. 28 இயர்ஸ் இல்லாம ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 100 கேட் 2026 குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ இந்த மூணுமே தான் வந்து கரெஸ்பாண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. லைக் கேட் எக்ஸாம் பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை வச்சு கேட் ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா 85% வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குரூப் டிஸ்கஷனுக்கு 3%, பர்சனல் இன்டர்வியூக்கு 12%. ஸோ கேட்ல வந்து நீங்க ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாலே இல்லை ஈஸியா உள்ள போயிடலாம். அண்ட் காம்பன்சேஷன் பேக்கேஜஸ் பார்த்துட்டீங்கன்னா டியூரிங் ட்ரைனிங் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 11 lakhs per annum கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 22.50 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 வந்துருச்சு. இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 கொடுத்துருக்காங்க, நான் ரீஃபண்டபிள். அண்ட் அதே மாதிரி இது ஜென்ரல் நோட்ஸ். கேட் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக September 28 க்ளோஸ் ஆயிடுது. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் டேட் லேட் ஃபீஸ் 500 பார்த்துட்டிங்கன்னா October 9 வரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பவர் கிரிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா February, March. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, February இல்லைன்னா March. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் டேட்டும் பார்த்துட்டிங்கன்னா March தான் இப்போ டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கேட் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் வந்து எப்போ ரிசல்ட் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கேட் எக்ஸாம் ஸ்கோர் பார்த்துட்டிங்கன்னா PSU செக்டார்ஸ்ல மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ கேட் எக்ஸாம்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் கேட் எக்ஸாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸோட இது. உங்களுக்கு கேட் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் ஆன்லைனில் ஆஃப்லைன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லைக் டெஸ்ட் சீரீஸ் இல்லை புக் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வேணும்னா நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம போகிற ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.